வருகிற ஜூலை மாதம் 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் களத்தில் திமுக, பாமக, நாம் தமிழர் என மும்முனை போட்டி நிலவுகிறது. திமுகவை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சி என்பது மட்டுமல்ல, ஏற்கனவே பல முறை இந்த தொகுதியை திமுக கைப்பற்றியுள்ளது. எனவே இந்த முறையும் திமுகவுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என திமுக தரப்பில் கணித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வியூகம் அமைத்து களத்தில் இறங்கியிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி என்பது வன்னியர்களுக்கும் தலித்துகளும் அதிக அளவில் உள்ள தொகுதியாகும். குறிப்பாக இங்குள்ள வன்னியர்கள் பாமக ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். காரணம், 1987ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் தனது முதல் கட்ட போராட்டத்தை இங்கு இருந்துதான் ஆரம்பித்தார். வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என கேட்டு அவர் நடத்திய போராட்டத்தில் 21 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அங்கு ஒவ்வொரு ஆண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தியாகிகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இது தவிர பாமக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் சி. அன்புமணி அந்த தொகுதிக்கு நன்கு அறிமுகமானவர். ஏற்கனவே கடந்த 2016ஆம் ஆண்டு இதே தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 43,000 ஓட்டுகள் பெற்றவர். அந்த தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் போட்டியிட்டது. இதில் திமுக வெற்றி பெற்ற போதிலும் அதிமுக சுமார் 62,000 ஓட்டுகள் பெற்றது. தற்பொழுது இங்கு அதிமுக, தேமுதிக ஆகியவை போட்டியிடாத நிலையில் அந்த ஓட்டுகள் திமுக பக்கம் போகாது, தங்கள் பக்கம்தான் வரும் என பாமக கணித்துள்ளது. அந்த வகையில் சுமார் 1,15,000 ஓட்டுகள் கிடைக்கும் என்று கணக்கு போட்டு இருக்கிறார்கள். விக்கிரவாண்டி தொகுதியில் மொத்தம் 2,30,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் 2 லட்சம் பேர் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் எப்படியும் 1,15,000 ஓட்டுகளுக்கு குறையாமல் பாமகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறார்கள். இது தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி போன்ற கூட்டணி கட்சிகளின் ஓட்டு பாமகவுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்த போது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தருவதாக பேசினார். ஆனால் அதனை நிறைவேற்றி தரவில்லை என்பது இங்குள்ள வன்னியர்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருக்கிறது. இது தவிர விக்கிரவாண்டி என்பது முழுக்க முழுக்க விவசாயம் நெசவு சார்ந்த தொகுதியாகும். இங்கு விவசாயம் நெசவு சார்பாக எந்தவித வசதியும் செய்து தரப்படவில்லை என்ற குறையும் இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 60 பேர் மரணமடைந்த சம்பவம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. இவை அனைத்துமாக சேர்ந்து தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் கனவு பலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.